ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான சப்பாத்தி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள்: எண்ணெய், உப்பு, மாவு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மாவு கரைச்சிக்கலாம். தேவையான ஒரு தண்ணி ஊற்றி மாவை பிணைஞ்சிக்கலாம். தண்ணியை பார்த்து ஊற்றி பிணைங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. நல்லா மாவை பிணைஞ்சிக்கோங்க. அடித்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கையில் ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு பிணைஞ்சிக்கலாம். ஒட்டிக்கலாம். ஊட்டி வச்சதை எடுத்துக்கலாம். எடுத்து லேசாக மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி வச்சதை சுடலாத்த தோசைக்கல் சூடாயிடுச்சு, சுடலாம். எண்ணெய் லேசாக அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு லேசாக நிறுத்திக்கலாம். சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா கலர் மாறினோடனே எடுத்துக்கலாம். இன்னொரு சப்பாத்தி போடலாம். போட்டுட்டு அடுப்பு ஃபாஸ்ட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். எண்ணெய் தடவியாச்சு, திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் லேசாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி கல் கணக்கு இருக்கும். அடுப்பு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டாக இருக்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சப்பாத்திக்கு ஏற்ற வெஜ் உருளைக்கிழங்கு குருமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், பட்டை, இலை, கிராம்பு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், 2 சின்ன தக்காளி, இஞ்சி பேஸ்ட், தேங்காய், முந்திரி, சோம்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள், மல்லித்தூள், உப்பு, தேவையான உப்பு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கலர் மாற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பொன்னிறமாக மாறிச்சு. இன்னொரு செகண்ட். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம், பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். பச்சை வாசம் போன வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. அடுத்து உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும், நம்ம அதுக்குள்ள அரைச்சிக்கலாம். மாவை போட்டுக்கலாம். முந்திரி, சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 முந்திரி போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது, ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்க. கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்குது. காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம் வாங்க. காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகல. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு பார்க்கலாம் வெந்துச்சான்னு. வெந்துருச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு எண்ணெய் பிரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான வெஜ் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்